ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் 80 DDA 80 DDP செக்ஷன் 80 DDA அண்ட் 80 DDP டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். சேமிப்பு கணக்கில் கிடைக்கும் வட்டிக்கு வருடத்திற்கு 10,000 முதல் 50,000 வரை வரி விலக்கு பெறலாம். பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், கோஆபரேட்டிவ் பேங்க் சேமிப்பு கணக்கிற்கு மட்டுமே வரி விலக்கு உண்டு. FD, RD, கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கு வரி விலக்கு இல்லை. 80 DDA 60 வயதுக்கு குறைவானவர்கள் சேமிப்பு கணக்கு வட்டிக்கு 10,000 வரி விலக்கு உண்டு. 80 DDP 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு சேமிப்பு கணக்கு FD, RD என அனைத்து வட்டிக்கும் 50,000 வரி விலக்கு உண்டு. வருமான வரி செக்ஷன் 80 DDA DDP என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களுடைய பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸ், கோஆபரேட்டிவ் பேங்கில் வச்சிருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வார லாபத்துக்கு உங்களுக்கு வரி விலக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, வருஷத்துக்கு 70,000 ரூபா வருதுன்னா நீங்கள் வருஷத்துக்கு 70,000த்தில் உங்களுக்கு 60 வயசுக்கு கீழே இருக்குன்னா செக்ஷன் 80 DDA படி 10,000 வரி விலக்கு பெறலாம். இதுவே உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா, 60 வயசு கீழே இருந்துச்சுன்னா சேமிப்பு கணக்குக்கு மட்டும்தான் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். FD, RDக்கு பெற முடியாது. இதுவே 60 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, FD, RD எல்லாத்துக்குமே நீங்கள் 50,000 வரைக்கும் வரி விலக்கு பெறலாம். இதை பற்றி சொல்லுது தான் செக்ஷன் 80 DDA. வரி விலக்கு பெறலாம்னா சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 7 லட்சத்துக்கு மேலே ₹1 சம்பாதிச்சாலும் ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ நான் போகிற வீடியோவில் செக்ஷன்ஸை படி நீங்கள் அதுலேருந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் பெற்றுக்கலாம். இதை பண்ணி கொடுக்குறது யாருன்னா ஆடிட்டர். ஒரு நல்ல ஆடிட்டர்கிட்ட போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு 70,000 மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 7,000 அவருக்கு 10% கொடுக்கணும். இதுவே ஒரு 10 கோடி ரூபா மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா 1 கோடி ரூபா டேக்ஸ் கொடுக்கணும். இதை நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே ஃபைல் பண்ணி கரெக்டான முறையில் போகிறதுக்காண்டி தான் நீங்கள் இந்த செக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது தான் இந்த வீடியோக்கான நோக்கம். செக்ஷன் 80 DDAங்கிறது 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க உங்களுடைய சேமிப்பு கணக்குக்கு மட்டும் வார வட்டிக்கு 10,000 வரைக்கும் வரி விலக்கு பெறலாம். இதுவே செக்ஷன் 80 DDPங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட், FD, RD எல்லாத்துக்கும் சேர்த்து வார வட்டிக்கு 50,000 வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.